ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL 2026 கோலாகலமா ஆரம்பிச்சு முதல் மேட்சும் நடந்து முடிஞ்சிருச்சு. முதல் மேட்ச்ல RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இமாலய வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும். எஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் லாஸ்ட் இயர் நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பெரிய இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சின்னசாமி ஸ்டேடியம்ல மேட்சஸ் நடக்காது அப்படின்ட்டு. பட் இந்த வாட்டி அப்ரூவல்லாம் பண்ணி அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்சஸ் நடந்துச்சு. ஒரு 40,000 பேர் சூழ வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸை வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வின் பண்ணாங்க. வின் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் அந்த ஸ்டேடியம்ல ஈஸியாக சேஸ் பண்ணலாம், டியூ வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டீம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய டீம். ஸோ அப்படிதான் வந்து ஆரம்பிச்சாங்க லைட்டா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவும். பட் ஆனால் அப்படியே வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு. அபிஷேக் சர்மா 7 ரன்ல அவுட்டு, டிராவிஸ் ஹெட் 11 ரன்ல அவுட்டு, இஷான் கிஷன் ஒரு சைடு சூப்பராக விளையாடிட்டு இருந்தாரு, நிதிஷ் ரெட்டி 1 ரன்ல அவுட்டு, ஹென்ரிஸ் கிளாஷனும் இஷான் கிஷனும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு காம்போ ஒன்று போட்டாங்க, அடிச்சு நொறுக்கி எடுத்தாங்க, ஆர்சிபி பவுலர்ஸை பிரிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் ஹென்ரிஸ் கிளாஷனோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 22 பால்ல 31 ரன் இருக்கிறப்போ விழுந்துச்சுங்க. அங்கேருந்து கேம் டோட்டலாகவே தலைகீழா மாறிடுச்சு. நிறைய நியூ கமர்ஸ் இருந்தாங்க. சலீல் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல சம கலக்குன ஒருத்தர் உள்ள வந்தாரு. அவர் 9 ரன்ல அவுட். பட் ஒரு சைடு இஷான் கிஷன் ரொம்ப நல்லா விளையாண்டி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அனிகேத் வர்மா, அவர் லாஸ்ட் சீசனே செமையா இம்ப்ரெசிவா இருந்தார் இல்லையா, அவர் ஒரு 18 பால்ல குயிக் ஒரு 43 அடிச்சாருங்க. அதுக்கப்புறம் யாரும் பெருசாலாம் விளையாடல. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவர்ல 201 ரன் அடிச்சிருந்தாங்க. சுமாரா விளையாண்டு 200 அடிச்சுட்டாங்க SRH அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி டீம் தான் அவங்க. இஷான் கிஷன் ரொம்ப நல்லா விளையாண்டிருந்தாரு, அவரோட ஃபார்ம் அப்படியே எடுத்துட்டு போயிருந்தாரு. அண்ட் கேப்டன் கூட பயங்கரமா விளையாண்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பெங்களூரு, எஸ், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்சாட் அண்ட் விராட் கோலி தான் ஓபன் பண்ணாங்க. பில்சாட் 8 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி சூப்பரா விளையாட ஆரம்பிச்சாரு. தேவ்தத் படிக்கல் தாங்க வந்து கேமை வந்து பாத்தீங்கன்னா SRH சைட்ல இருந்து எடுத்துட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு. உண்மையுமே குடோஸ் டு RCB மேனேஜ்மெண்ட். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் அங்க இருக்கிறப்போ இல்ல தேவ்தத் படிக்கல் லாஸ்ட் இயர்ல இருந்தே நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, ஒரு நல்ல டொமஸ்டிக் சீசனா அவருக்கு இருந்திருக்கு, நாங்க அவரை ட்ரஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 3 பொசிஷனை ட்ரஸ்ட் பண்ணி அவரை அனுப்புனாங்க. பாத்தீங்களா, செம சீரியஸ்லி சூப்பரா ஆனாரு. குயிக்கான ஒரு 50 அடி தும்சம் பண்ணிட்டாரு. 26 பால்ல 61 ரன், 7 4 4 6 234 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சு ரணகலம் படுத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு சைடு விராட் கோலி அப்படியே அவரோட கேம் ஆட ஆரம்பிச்சாரு. எஸ், தேவ்தத் படிக்கலோட விக்கெட்டுக்கு அப்புறம் சரி இங்க ஏதாவது ஒரு டர்ன் அரவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா வந்தாருங்க கேப்டன் ரஜத் பட்டிதார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா RCBல எப்பவுமே இந்த டாப் ஆர்டர்ஸை நம்பி தான் அந்த டீம் வந்து இருக்கும். அதாவது ஒரு கெயில் இருப்பாரு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விராட் கோலி, இல்ல ஒரு நம்பர் 3ல வர ஒரு ABD, அப்படிதான் வந்து எப்பவுமே பல காலங்கள்ல இருந்திருக்கு. ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு டொமஸ்டிக் டேலண்ட், ஒரு இந்தியா ஆடிட்டு இருக்க பிளேயர், அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து குரூம் பண்ணதே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் ரஜத் பட்டிதாரா குரூம் ஆயிருக்காரு. அதுவும் அந்த நம்பர் 4ல வந்து அவர் விளையாண்ட விதம் வந்து உண்மையுமே மிடில் ஆர்டர்ல RCB டீம் இப்பெல்லாம் விளையாடுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 12 பால்ல 31 ரன், 6 மட்டும் தான் எனக்கு அடிக்க தெரியும்ட்டே அடிச்சாரு. சூப்பரான ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் ஜிதேஷ் சர்மாவும் அவுட் ஆனாரு. பட் டிம் டேவிட்டும் விராட் கோலி கேமை முடிச்சிட்டாங்க. குறிப்பா விராட் கோலி அந்த எண்ட்ல பயங்கரமா ஆனாருங்க. சீரியஸா வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல. குயிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேம் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுவும் அந்த கடைசி 16வது ஓவர் இருக்குல்ல, ஹர்ஷல் பட்டேல வந்து விராட் கோலி டேக் ஆன் பண்ணாரு பாருங்க, 6 4 4 4 முடிஞ்சிருச்சு அங்கேயே. சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி கேமை முடிச்சாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஒரு நல்ல கேம். பட் முதல் கேம் இது வந்து ஒரு பெரிய லாங் டோர்னமெண்ட் இல்லையா, ஸோ நிறைய வந்து இந்த தோக்குறது அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இங்க இருந்து கூட பெரிய கம்பேக்லாம் பண்ணலாம். ஸோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. RCB ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் கப் அடிச்ச ஒரு டீம் உண்மையுமே நல்லா அவங்களோட டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ விராட் கோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் சொல்லியிருந்தாரு, என்னன்னா வந்து லைக் நான் திருப்பி வந்து இந்த T20 கிரிக்கெட்டுக்குள்ளே வர்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ், ஆப்வியஸ்லி வந்து எனக்கு தெரிஞ்ச கேமை வந்து பார்த்தீங்கன்னா நான் விளையாண்டேன். அதே நேரத்தில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஒன் டே விளையாண்டுட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் அடாப்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த சேம் கைண்ட் ஆஃப் மொமெண்டத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி என்கிட்ட அந்த ரிதம் அதெல்லாம் வந்து கரெக்டாகவே வந்து இருந்தது. ஃபிசிக்கலி நான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சில ரிஸ்க்லாம் இருக்கதா செய்யும். பட் அதெல்லாம் வந்து நான் கரெக்டாக இது பண்ணிப்பேன். அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாரு, நிறைய பேசினாரு. ஆக்சுவலி ரொம்ப நல்ல கேம். ஆக்சுவலி RCB ஜெயிச்சிட்டாங்க. பாப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. நாளைக்கு வந்து MI vs KKR மோத போறாங்க. அதோட ரிவ்யூல வந்து சந்திப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா CSK பத்தின ஒரு 2-3 வீடியோ இருக்கு, அதையும் நாளைக்கு போடுறேன். சண்டே தானே, வந்து பாருங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். அடுத்த பேஃப்ரம்ஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களை.